இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாதில் நிபந்த சௌரபில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இசை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தக்ஷின் கி கங்கா கோதாவரி பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ இதனுடைய ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காக்கா காலில்கர். ஸோ இவர் தான் இதை வந்து எழுதினவர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து லேக்கக் பரீட்சை கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இது எழுதினவருடைய இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. தக்ஷின் கி கங்கா கோதாவரி, இது கோதாவதின்னு கொடுத்துருக்காங்க, இது கோதாவரி. நாமக்லே காக்கா காலில்கர் கா ஹை. ஸோ இது யாருடைய ரைட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த தக்ஷின் கி கங்கா கோதாவரின்றது காக்கா காலில்கருடையதுன்னு சொல்லியிருக்காங்க. காக்கா சாஹப் உச்ச கோட்டி கே விசாரக்தே. ஸோ அதாவது காக்கா சாஹப்ன்றது இந்த காக்கான்றது இந்த காலில்கர் ரைட்டரை தான் ஷார்ட்டாக காக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சாஹப்னா மரியாதையோடு சொல்கிறது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ காக்கா சாஹப் உச்ச கோட்டிக்கே விசாரக், அது அவர் வந்து ஒரு உயர்ந்த சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கி பாஷா பிரவாகபூர்ண அவர் பிரபாவசாலி பாஷாகை, அதாவது அவருடைய மொழி அவர் ரைட்டிங்கில் எழுதுறாரு இல்லையா. ஸோ அவர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா பிரவாகபூர்ண, அதாவது ரொம்ப ஃப்ளோயிங்காக இருக்கும், அதை படிக்கும் போதே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அவர் பிரபாவசாலி அப்படின்னா ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும் அவருடைய லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. வே கயி பாஷாயேங் ஜான்தேத்தே. ஸோ அவருக்கு வந்து மெனி லாங்குவேஜஸ் வந்து நல்லாவே தெரியும், நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் அவருக்கு. வே பிராயக, ஸோ இதில் அவர் வந்து மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி அவர் குஜராத்தி மேம் லிக்தேத்தே. ஸோ ஹிந்தி மற்றும் குஜராத்தியில் நிறைய எழுதியிருக்கிறாரு. குருதேவ் ரவீந்திரநாத் அவர் மகாத்மா காந்திஜி சேவுன் கே மித்ரதாத்தி. ஸோ இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா குருதேவ் ரவீந்திரநாத்தும் மகாத்மா காந்திஜியும் இவருடைய நண்பர்களாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேக் பரீட்சை அப்படின்னா இந்த கங்கா கோதாவரியை பற்றி இதில் என்ன சொல்ல வராருன்றதை ஒரு 2 லைனில் இங்கே ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆசாதி கே பஹலே லிக்கே கயா லேக் ஹை. ஸோ இது எப்போ எழுதப்பட்டதா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி. இன்மேம் காக்காஜி கோதாவரி யாத்ரா கா விவரன் தேத்தே ஹை. ஸோ இதில் வந்து அந்த காக்காஜி அந்த ரைட்டர் வந்து கோதாவரியோடைய யாத்ரா விவரன், அதாவது கோதாவரி எங்கெல்லாம் ஓடுது, ஸோ அது எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது, மீன்ஸ் என்னன்னா அது எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாராம். கோதாவரி திரையம்பக் பஹாட் மேம் உற்பன்ன ஹோக்கர் பங்கால் கி காடி சே மில்தி ஹே. அதாவது கோதாவரி வந்து அந்த திரையம்பக்குன்ற மலையிலிருந்து உற்பத்தி ஆகி, அதுதான் அதோட ஆரிஜின் சொல்கிறாங்க, அங்கேருந்து உற்பத்தி ஆகி எங்கன்னா இந்த பங்கால் கி காடி, அந்த பே ஆஃப் பெங்கால் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபுல் சாராங்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். லேக்குக்கா சாராங்ஷ் கிருஷ்ணா और கோதாவரி. ஸோ இதில் 2 நதியை பற்றியும் லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா और கோதாவரி. ஸோ இதில் மகாராஷ்டிரா और ஆந்திர दोनों प्रदेश கிருஷ்ணா और கோதாவரி நதியோं के कारण समृद्ध है. அதாவது இந்த மகாராஷ்டிரம் ஆந்திரா இந்த 2 பிரதேசங்களுமே கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதியின் காரணத்தினால ரொம்ப வளமாக இருக்குது. சம்ருத் அப்படின்னா ரொம்ப வளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் பிரதேசம் மே மகான் வீர் உற்பன்ன ஹொயே. ஸோ இந்த பிரதேசத்தில் இந்த ரீஜன்ஸில் பார்த்தோன்னா மிக சிறந்த அதாவது என்ன சொல்கிறது, முனிவர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, கடும் தவம் செய்வர்கள், அந்த மாதிரி வீரர்கள், அவங்க எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து இந்த பிரதேசத்தில் தான் தோன்றியிருக்காங்க, பிறந்திருக்காங்க. அதுதான் மகான் வீரர், மிக சிறந்த வீரர்கள் எல்லாமே இந்த இடத்துல பிறந்திருக்காங்க. கோதாவரி और கிருஷ்ணா தக்ஷின் கோ தனதானிய சே சம்ருத்த கர்த்தி ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோதாவரி கிருஷ்ணா நதிகள் இரண்டுமே அந்த சவுத் சைடில் இருக்கிற தானியங்கள் எல்லாத்தையும் நல்ல ரொம்ப வளமாக விளைவிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இன் தோனம் நதியும் கா உத்கம் ஸ்தான் அரபு சாகர்கே நஸ்தீக் ஹை. அதாவது இந்த 2 நதிகளினுடைய உத்கம் ஸ்தான் அப்படின்னா அந்த பிறப்பிடம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அந்த அரபிக் ஓஷியன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த அரபிக் கடல். ஸோ அந்த அரபிக் கடல் நியர்பையில் இருக்குது, அங்கே தான் அந்த உற்பத்தி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மக்கர் ஏ நதியாங் ஹசாரோ மீல் செல்கர் பங்கால் கி காடிக்கோ அப்பனே சம்பத்தி தேத்தி ஹை. ஆனால் இந்த நதிகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான மைல்கள் ஓடி அந்த பே ஆஃப் பெங்கால் சொல்ல வங்காள விரிகுடான்னு சொல்லுவாங்க, அதுதான் பே ஆஃப் பெங்கால். ஸோ அங்கே தன்னுடைய வளத்தை வந்து தன்னுடைய செல்வத்தை கொடுக்குது. செல்வம்னு அதுக்கு நிறைய நீர் வளத்தை கொடுத்து அந்த இடத்தையும் வளமாக வச்சுருக்கு. மகாராஷ்டிரையின் நதியும் கல்லா பூட்டா தாகை. ஸோ மகாராஷ்டிராவும் இந்த நதியினுடைய பலனை வந்து அதுக்கு கிடைச்சிருக்கு. மைசூர் கா ஏக் பாக் और பூரா ஆந்திர பி இன் நதியோங் சே லாபான்வித் ஹை. அதாவது இந்த மைசூரில் இருக்கிற ஒரு பகுதியும் அது மட்டும் இல்லாமல் பூரா இந்த ஆந்திரா முழுவதுமே இந்த நதியின் மூலமாக ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கு. हमारी गोदावरी नदी के आगे मिस्र देश की नील नदी भी तुच्छ है.
நம்மளுடைய இந்த கோதாவரி நதிக்கு முன்னாடி இந்த மிஸ்ர நதியெலாம் ஒன்றுமே கிடையாது. மிஸ்ர தேசனுடைய இந்த நீல் நதின்னு சொல்லுவாங்களே, நைல் நதி. ஸோ அது வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம நதி ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு பெற்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோதா கா உத்கம், அதாவது கோதாவரி நதியினுடைய ஆரிஜின் என்ன? திரையம்பக் நாமக் ஏக் பஹாட்டி காவ் ஹை, அதாவது ஏன் அதுக்கு பேர்னா திரையம்பக்குன்ற பேருடைய ஒரு மலை கிராமம் ஒன்று இருந்துச்சு. உசி கே பாஸ் பஹாட் கே ஏக் படி தீவார் மேம் சே கோதா உற்பன்ன ஹோத்தி ஹை, அதாவது அங்கே இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற அந்த மலையில் இருந்து ஒரு ஏக் படி தீவார், ஒரு மிகப்பெரிய பாறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுவர். ஸோ அதுலேருந்து வந்து இந்த கோதாவரி நதி வந்து உற்பத்தி ஆச்சு, அங்கேருந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற மலையிலிருந்து. மகாராஷ்டிரக்கு தபஸ்வியோங் और ராஜாவோங் ने इस स्थान पर अपने भक्ति अटेल दी है, அதாவது இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற தபஸ்யங்கன தவம் செய்வ முனிவர்களும் ராஜாக்களும் இந்த இடத்துல வந்து தான் தன்னுடைய பக்தி நிலையை வந்து முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோதாவரி और ஸ்ரீராம். ஸோ கோதாவரிக்கும் ஸ்ரீராமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஸ்ரீராம் ச வனவாஸ் கே லியே நிக்கலே தப் வே யஹிங் பஞ்சவடி மேம் டஹரே. ஸோ எப்போ ஸ்ரீராமர் வந்து வனவாசத்திற்காக, அதாவது காட்டுக்கு வர்றதுக்காக வந்தாரோ, ஸோ அப்போவே யஹீங் இந்த இடத்துல இருக்கிற அந்த பஞ்சவடின்ற இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருந்தாராம். உன்கே அத்தியந்த சுகுகே தேன் யஹீங் பீத்தே, அவர் தன்னுடைய அத்தியந்த எல்லையில்லாத சந்தோஷமான நாட்களை இங்கு தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணார். இசி ஸ்தான் பர் உன்கோ படி ஆகாத் பி ஜேல்னி படி. ஸோ இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியுமே வந்து இந்த இடத்துல நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ராவன் இசி ஜகக் சே மாதா சீதா கோ உட்டா லே கயாத்தா. ஆமாம், இந்த இடத்துல தான் ராவணன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இருந்து சீதாவை தூக்கிட்டு போயிடுறான். ராஜ்ய கோ சோடே சமய ராம் கோ துக் நஹி ஹுவா, அதாவது இந்த ராஜ்யத்தை விடுற டைமில் கூட ராமர் வந்து இந்த அளவுக்கு கவலைப்படலையாம். மக்கர் ஆனா சப் உன்கோ கோதாவரி அவர் பஞ்சவடி தோனோக்கோ சோட்னா, எப்போ அவருக்கு அந்த கோதாவரி நதியையும் இந்த பஞ்சவடின்ற இடத்தையும் விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே படா சோட்னா படா அதாவது விட்டு போகணும்னு வரும்பொழுது அபார துக்குஹுவா, அப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப கவலையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லைன் 1 by 1 பார்த்தா கனெக்டிவிட்டி இருக்காது. இது என்ன அப்படின்னா, கோதாவரி நதிக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன்றதை ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ராம் சீதா கா மிலன் ஹோ கயா. ஸோ இங்கே தான் ராமர் சீதாவும் அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணிட்டாங்க. மக்கர் பஞ்சவடிக்கு யஹ சச்சாயி நஹி மாலும் ஹே, ஆனால் பஞ்சவடிக்கு இந்த உண்மை வந்து தெரியாமையே போயிருச்சு. ஏன்னா பஞ்சவடியிலேருந்து அவங்க வந்துடுறாங்க இல்லையா. இஸ்லியே வஹ அப் பி சீதா புக்கா ரஹி ஹே. ஸோ அதனால் அது என்ன பண்ணிட்டு இருக்கான், சீதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா, சீதான் அது இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்கா மாதிரி ஒரு கற்பனையை வந்து சொல்கிறாங்க. महाराष्ट्र के साधु और संतों के कारण यह स्थान अब भी हरा है. ஸோ அதாவது இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த சாதுக்களும் அந்த முனிவர்களுடைய காரணத்தினால தான் இந்த இடம் இன்னமும் பச்சை பசேல் வளமாக இருக்குது. நஹி தோ அப்படி இல்லாமல் போயிருந்தா ஷோக்குமே உச்சட் ஹோ கயா ஹோகா, அது தன்னுடைய அழகிலிருந்து ரொம்ப ஒரு அந்த அழகற்று போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷோக்குமே உச்சட் அப்படின்னா அழகற்று போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சாது சந்துவங்கள் தான் இந்த இடமே வந்து ரொம்ப பசுமையாக இருந்தது, வளமாக இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்ராச்சலம். ஸோ பத்ராச்சலமில் கோதாவரிக்கு சம்பூர்ண கலா பத்ராச்சலம் சே தேக்கி ஜா சக்தி ஹை, அதாவது கோதாவரியினுடைய அந்த சம்பூர்ண கலா, ஒரு முழுமையான அழகு கலைகளை அந்த பத்ராச்சலம்லேருந்தே நம்மளால் வந்து பார்க்க முடியும். इसका पार्ट 800 மீட்டர் தக் சௌடாத்தா. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது 150 மீட்டர் வந்து 150 மீட்டர் வரைக்கும் ரொம்ப லாங்காக இருக்குமா அது. यहाँ गोदावरी 2 गज की गायी में से गर्जना के साथ निकलती. அதாவது இந்த கோதாவரி வந்து 2 கஜம் சொல்லுவாங்களே, அந்த இடைவெளியில் அந்த மிகப்பெரிய ஆழி, காயி அப்படின்னா ட்ரெஞ்சுனும் அப்படின்னு சொல்லுவாங்க, அகழியிலிருந்து ரொம்ப சத்தத்தோடு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, பயங்கர கர்ஜனையோடு அது வந்து ரொம்ப மிகப்பெரிய சத்தத்தோடு வந்துக்கிட்டு இருக்கு. गायी में से निकलने वाले पानी के भ्रष्ट मार्ग की एक भयानक नाली बनती है. ஸோ அந்த அகழியிலிருந்து வெளிவந்திருக்கிற அந்த தண்ணினால் வளம் பெற்று அது என்னாச்சு, ஒரு பயங்கரமான ஒரு நீர் வடிகால் வந்து உருவாயிடுச்சு. அதாவது வாட்டர் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தண்ணி போய் ட்ரெயின் ஆகிற இடம், ஒரே இடத்துல போய் சேர்கிற இடம், அதுதான் நாளின்னு சொல்கிறது, ட்ரெயின். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு ட்ரைனேஜ் வந்து அங்கே உருவாயிடுச்சு. இஸ் நாளி மேம் அப்னே நாவ் லே ஜானே வாலே சாஹசி நாவிக் பி வஹா
மௌஜூத் ஹை. ஸோ அப்படி உருவான அந்த வாட்டர் ட்ரெயினில் தன்னுடைய படகை செலுத்தக்கூடிய மிக சிறந்த படகோட்டிகளும் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்த பற்றி பெருமையாக சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட் வந்து ஜல் வித்தரன். ஸோ அதாவது நீர் எந்த இடத்துலலாம் ஓடுது, அதாவது வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதாவது அது எந்த ஏரியாவுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குது. பத்ராச்சலம் சே ராஜமுந்திரி தக் அகண்ட கோதாவரி பஹத்தி ஹை. அதாவது பத்ராச்சலத்திலிருந்து ராஜமுந்திரி வரைக்கும் மிக அகண்ட கோதாவரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப அகலமான வைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்லா ஃப்ளோ ஆயிட்டுருக்கு. யஹிங் சே கோதாவரி ஜல் வித்தரன் ஆரம்ப கருத்தி ஹை. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த கோதாவரி நதியினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சது. அதாவது அது எல்லாருக்கும் நீர் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சது. एक और गौतमी गोदावरी और दूसरी ओर वशिष्ठ गोदावरी बीच में गई द्वीप जैसे प्रदेश है. அதாவது ஒரு பக்கம் பார்த்தோன்னா கௌதமி கோதாவரியும் இன்னொரு சைடு இன்னொரு சைடு பார்க்கும்போது வசிஷ்ட கோதாவரியும், இது ரெண்டுக்கும் இடையில பீச் மேம் அப்படின்னா இது ரெண்டு நதிகளுக்கும் இடையில கை த்வீப் அப்படின்னா நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து ஐலாண்டான ரீஜன்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சு. इन प्रदेशों में शालिधान्य खूब पैदा होते हैं. ஸோ இந்த பிரதேசத்தில் ஷாலிதானியன்னா இது ஒரு வகையான அரிசியை வந்து குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரிசி வந்து அங்கே நிறையவே விளைய ஆரம்பிச்சது. इसलिए यहाँ ब्राह्मण रहते आते हैं. ஸோ அதனால தான் இங்கே வந்து பிராமணர்கள் அந்த வளத்தினால தங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை மக்கள் ஹமாரி துர்பல்தாக்கே காரன். ஸோ இந்த வளத்தை பார்த்துட்டாங்க இல்லையா மற்ற நாடுகளும். ஆனால் நம்ம நாட்டினுடைய வீக்னஸின் காரணமாக இந்த டச்சு, ஃப்ரெஞ்சு, ஒரு அங்கிரேஜ் லோகுபி, இந்த 3 நாட்டை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கோதாவரிக்கு கினாரே படாவ் டால்னேக்கு இக்கட்டே ஹுயே. ஸோ அந்த கோதாவரி நதிக்கரையில் வந்து கூடார அமைச்சு அங்கே வந்து அந்த நம்மளோட நாட்டை கைப்பற்றுறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜமுந்திரி. काका के कहते हैं कि राजमुंद्री के पास गोदावरी की शोभा अनोगी थी. அதாவது இந்த காக்காச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜமுந்திரி கிட்ட பார்க்கும்போது அந்த கோதாவரியோட அழகு ரொம்ப தனித்துவமானதாக இருக்குது, இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்குது, நல்ல சிறப்பு பெற்றதாக இருக்குது. वहाँ पश्चिम की ओर पहाड़ियों का सुंदर झुंड बैठा हुआ था. ஸோ அங்கே இருக்க அந்த மேற்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த மேற்கில் இருக்கிற அந்த மலைகள், பஹோடியாக சுற்றுற அந்த மலைகளுடைய அழகு ஜுங்ட் பைட்டா ஹுவாத்தா, ஒரு அழகான ஒரு கூட்டமாக தெரியுது. மலை கூட்டங்கள் எப்படி ஒன்றா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகாக தெரியுது. நதி மேல் சோட்டை வடை ஜஹாஜ் தைரத்தே. அது மட்டும் இல்லாமல் நதியில் அந்த பெரிய சின்ன கப்பல்கள் எல்லாமே வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நதிக்கு பிரவாக மேம் ஹர் கஹிங் வம்மரே பைதா ஹோத்தே. ஸோ நதியினுடைய இந்த நதியினுடைய வளத்தினால எல்லா இடங்களிலும் அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாமே நிறைய விளைய ஆரம்பிச்சது. வே குச் தேர் திக்காயி படுத்தே அவர் பாத் மேம் லுப்த் ஹோ ஜாத்தே ஹை. ஸோ இந்த அதாவது நதியினுடைய வளர்ச்சினால் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இங்கே உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வம்வரை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த நீர் சூழல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நலைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தண்ணி ஓடும்போது அந்த சூழல் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி உருவாகும். அதுதான் வம்மரே பைதா ஹோத்தே ஹை. வே குச் தேர் திக்காயி படுத்தி, அது கொஞ்ச நேரம் நமக்கு தெரியுமா, அவர் பாத் மேம் லுப்த் ஹோ ஜாத்தே. ஆனால் அதுக்கப்புறம் சீக்கிரமே அது மறைஞ்சிரும். இந்த மாதிரி அடிக்கடி இந்த சுழல்களும் வந்துட்டுருக்கு. அதாவது நதிக்கு பிரகாரம் அதனுடைய நீர் ஓட்டத்தினால. संस्कृति के उपासक कलश में गंगा जल लेकर यहाँ आते हैं. அதாவது இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள், அதுதான் சம்ஸ்கிருதிக்கே உபாச கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் வந்து இந்த கலசத்தில் கங்கா நீரை கொண்டு வருவாங்களாம் இந்த இடத்துக்கு. கங்கா ஜல் லேக்கன கங்கை நீரை கொண்டு இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. கலஷ்கா ஆதா ஜல் கோதாமையும் டால்தே ஹே. அதாவது கலசத்தில் இருக்கிற பாதி தண்ணியை இந்த கோதாவரி நதியில் கொட்டிட்டு அவர் கோதாக்கி ஜல் சே கலஷ்கோ பரத்தே ஹே. அந்த கோதாவரியில் இருக்கிற அந்த நீரை தன்னோட கலசத்தில் நிரப்பிப்பாங்க. அது நதி में घास की सफ़ेद गलगियों का प्रवाह दूर दूर तक नजर आया. அதாவது அந்த நதியில் எப்படி என்ன தெரியுமா, घास की सफ़ेद கலகியாங், அந்த ஒரு முகடுகள், மலை முகடுகள் சொல்லுவாங்க இல்லையா, பனியால் நிரப்பப்பட்ட அந்த வெள்ளை பனித்துளிகளால் நிரப்பப்பட்ட அந்த மலை முகடுகள் வந்து பிரவாகாது எல்லா இடங்களிலையும் நல்லா நமக்கு வந்து தூர் தக் நசர் ஆத்தாகை, ரொம்ப தூரம் வந்து பார்க்கும்போதே அது நமக்கு ரொம்ப ஒரு அழகான காட்சியை நம்ம கண்களுக்கு தெரியுமா அந்த நதியிலேருந்து பார்க்கும்போது. காக்காஜி கா பிரன், அதாவது இதில் காக்காஜினுடைய உறுதிமொழி என்ன அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது அது நதிக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத காக்காஜிக்கா ஃப்ரெண்ட். கோதாவரி புலாக்கர் காக்காஜி கஹதே ஹைகி, அதாவது கோதாவரி நதிக்கிட்ட கோதாவரி நதியை கூப்பிட்டு நதியே அப்படின்னு கூப்பிட்டு காக்காஜி கஹதே ஹைகி, காக்காஜி சொல்கிறாராம், துமாரே தர்ஷன் சே மைன் பிரசன்ன ஹோ, உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மைன் இஸ் தேஷ் में फिर ராம்ராஜ்ய की ஸ்தாபனா होने के बाद, அதாவது நான் இந்த தேசத்தில் எங்களுடைய இந்த இந்திய ஆட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு எங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டிட்டு துபாரா துமாரே தர்ஷன் கே லியே ஆகுங்கா, இரண்டாவது தடவை திருப்பவும் உன்னை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். உபசங்கார் என்னன்னு பார்த்தோன்னா, சச்முச் காக்காஜி கி பாஷா பிரபாவசாலி ஹை, அதாவது உண்மையாகவே காக்காஜியினுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப இஃபெக்டிவாக தான் இருந்துச்சு. வே சச்சே தேசபக்தே, அவர் ஒரு சிறந்த தேசப்பற்று உள்ளவர் அப்படின்றது நமக்கு தெரியுது. இஸ்லியே நிபந்துக்கு அந்தமே, ஸோ அதனால தான் இந்த எசேவினுடைய இந்த முடிவில் ஆசாதி பானைக்கு ஆஷா, சுதந்திரம் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்பிக்கை வியக்து கர்த்தேகே, அவர் இது மூலமாக வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.